வணக்கம் நண்பர்களே, ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனலில் தான் நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th இயல் 2ல் புயலிலே ஒரு தோணி. அதை எழுதுனது யாருன்னா ப. சிங்காரம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? புயலில் ஒரு தோணியில் போகிறாங்க, அப்பா சிங்காரமாக புயலில் தோணியில் போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து நுழையும் முன்னில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. என்னென்னா இயற்கையில் நம்ம ஏதாவது ஒன்று இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொன்னால் தானே புயல் வந்துச்சு. தானே புயல் வந்தப்போ கடலூர், பாண்டி, சென்னை இவங்களெலாம் ரொம்பவே பாதிச்சுது இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்போது தான் அதோட அருமையை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. புயல்னு நமக்கு ஒன்றும் தெரியாது. எதுவாக இருந்தாலும் அனுபவம் இருக்கும்பொழுது தான் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி புயலில் இவர் தோணியில் போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும் பொழுது இந்த கதை சுருக்கமாக சொல்லிடுறாங்க. இது ஃபுல்லாக படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம எக்ஸாமுக்கு என்ன வேணுமோ, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது வேணுமோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரிங்களா? புயலில் போயிட்டுருக்காங்க, கப்பலில் போயிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு புயல் வந்துருச்சு. எதை நோக்கி போயிட்டுருக்காங்கன்னா பினாங்கு தீவை நோக்கி போயிட்டுருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியாவில் இருக்குங்க. எங்கே போகிறோம் நல்லா பார்த்துக்கோங்க. பினாங்குக்கு போகிறோம். பினாங்கு அது எங்கே இருக்குது? இந்தோனேஷியாவில் இருக்குது. சரிங்களா? இது ஃபஸ்ட் பாயிண்ட். அதில் அப்புறம் என்னென்னா போகிறப்ப என்ன ஆகுதுன்னா திடீர்னு வானம் இருட்டுது. புயல் வரணுன்னா எப்படி இருக்கும் தெரியல. வானம் இருட்டும், வானமும் பூமியும் ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும். இதில் கப்பித்தான் அப்படின்னா யார் அப்படின்னா கப்பல் ஓட்டுறவரை தான் கப்பித்தான்னு சொல்கிறாங்க. கப்பித்தான்னா கப்பல் ஓட்டுறவர். சரிங்களா? இதில் வேறு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்து தொங்கான்னா கப்பல். சரிங்களா? தொங்கான் அப்படிங்கிறது கப்பல். அடுத்து இது ஃபுல்லாக வானத்துலேருந்து சூறாவளி மாதிரி வருது, காற்று. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசிக்கல. ரொம்ப இந்த படத்துலலாம் பார்க்குறோம்ல, ஹாலிவுட் மூவியை நம்ம பார்ப்போம் இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு சீன் தான் ப. சிங்காரம் அவர்கள் அந்த கப்பலில் போகும்போது நடந்தது. அதுதான் சிம்பிளாக சொல்ல வராங்க. வேறு நம்ம ஃபுல்லாக டீப்பாக படிக்கணும்லாம் கிடையாது. சரிங்களா? அடுத்து இந்த உங்களுக்கு தெரியுமா, அது இம்பார்ட்டண்ட்டுங்க. அதில் பாருங்கள், புயலுக்கு ஏன் பேர் வைக்கிறாங்க அப்படின்றது. புயலுக்கு எதுக்காக பேர் வைக்கிறாங்கன்னா ஒரு பேரழிவோ ஒரு விழிப்புணர்வு பண்ணுறதுக்கு. அந்த ஒரு பேர் இருந்தால் தானே சொல்ல முடியும். எக்ஸாம்பிள் இப்போ கஜா அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் கஜா எங்கே உருவானது அப்படின்ட்டு. புயல்னால் எல்லாமே புயல் தான், அதுக்கு பேர் வச்சா மட்டும் தான் தெரியும். இப்போ நம்மளே இருக்கோன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அபி, அனிதா அந்த மாதிரி ஏதாவது பேர் வச்சா மட்டும்தான் இவங்கன்னு குறிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வுக்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள் தான் பேர் வைக்கிறது. சரிங்களா? அடுத்து வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எப்போலேருந்து ஆரம்பிச்சதுன்னா 2000 எப்போங்க? 2000. சரிங்களா? 2000 எப்படி ஞாபகம் வச்சு சும்மா இந்த புயல்லாம் சுழண்டு வரும்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் தொடங்கப்பட்டுச்சு. அடுத்து புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதுதான் புயலுக்கு பேர் வைக்கிறதுக்கான பட்டியலை எடுத்தாங்க. மொத்தம் எத்தனை நாடுகள்னா 8 நாடுகள். 8 நாடுகள் இந்த பெயர் வைக்கிறதுல பங்கிட்டுருக்காங்க. சரிங்களா? எப்போ ஆரம்பித்தாங்க? 2004 செப்டம்பர்லேருந்து புயலுக்கு பேர் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்போ நடைமுறை வந்தது அப்படின்னா அந்த உருவாகும் பெயர்களுக்கு எந்தெந்த புயலுக்கு எந்தெந்த பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தது தான் 2007 அந்த மையத்தில். சரிங்களா? அதுக்கு முன்னாடி புயலுக்கு பேர் வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையே கொண்டு வந்தது 2000. சரிங்களா? இப்போ பாருங்கள், எங்கே? புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பு கேட்பாங்க. உலக வானிலை அமைப்போட சிறப்பு எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லி. மேக்ஸிமம் நமக்கு எல்லாமே நம்மளோட தலைநகரான புதுடெல்லியில் தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இதுவுமே புதுடெல்லியில் தான் இருக்குது. இது 2004 செப்டம்பர் 2004. 4 திசை இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 திசை இருக்குது. 4 திசை. ஓகேவா? 2004 செப்டம்பர்லேருந்து புயலுக்கு பேர் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தம் 64 பேர்கள் இது வரைக்கும் பட்டியலிட்டு வச்சுருக்காங்க. அதாவது 1, 2, 3 அந்த 8 நாடுகளும் பட்டியலிட்டுட்டாங்க. மொத்தம் 8 நாடுகள். அந்த 8 நாடுகளும் 64 பெயர்கள். அதாவது 8 நாடுகளும் 8 பேர் வச்சுருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 நாடுகளும் 8 பேர் வச்சா 8 8 64. சரிங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நாடுனா வாங்க பார்க்கலாம். வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவு,
மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து. இந்த 8 நாடை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? 8 நாடு எப்படி ஞாபகம் வச்சு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன். வங்கதேசம் வி, அடுத்து இந்தியா ஐ, அடுத்து பாகிஸ்தான் பி, விஐபி, அடுத்து மாலத்தீவு எம், அடுத்து ஓமன் ஓ, அடுத்து மியான்மர் எம், அடுத்து இலங்கை, தாய்லாந்து, இலங்கைக்கு ஐ, தாய்லாந்துக்கு டி. விஐபி மாம் ஐடி. விஐபி மாம் வந்து ஐடி படித்தவங்க விஐபி மாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். மொத்தம் இதில் வந்து 8 நாடுகள் வந்துருச்சு இல்லையா? இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சு தான் நமக்கு ஞாபகம் வரும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து இதில் இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் என்னென்ன அப்படி இந்தியா அதாவது நம்ம நாடு கொடுத்து என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல். ஜல் அப்படின்னா 4 பூதங்கள்னு அர்த்தம். சரிங்களா? கடைசியாக்க லெஹர். லெஹர்னா அலை அப்படின்ற ஒரு நிறைய பேர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் அதே மாதிரி ஒவ்வொரு நாடும் ஒரு சில நிறைய பெயர்களை கொடுப்பாங்க. இப்போ கடைசியாக என்ன பெயர் வச்சுன்னா பெய்டி. பெய்டி அப்படிங்கிறது எந்த நாடு கொடுத்துருக்கோம்னா தாய்லாந்து. தாய்லாந்து வந்து பெய்டி அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்கு. சரிங்களா? அடுத்து அதாங்க இந்த லெசனில் இந்த நான் சொன்ன கதை தான் இருக்கும், வேறு ஒன்றுமே இதில் இருக்காது லெசனுக்குள்ளே. சரிங்களா? அது தெரிந்து கொள்வோம் மட்டும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்த பாக்ஸ் பார்ப்போம். இடம்புரி புயலும் வலம்புரி புயலும். இடம்புரி புயல்னா என்ன, வலம்புரி புயல்னா என்ன அப்படிங்கிறது தான். மேட்டிலிருந்து தாழ்வுக்கு பாயும் தண்ணீர் போல காற்றழுத்தமும் எப்படின்னா அதிகமான இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு வந்து காற்று வீசும். அப்படி வீசும் காற்றுக்கு இப்போ காற்றோட போக்கு என்ன சொல்கிறாங்கன்னா புவியின் அச்சில் மேற்கிலிருந்து, அதாவது எப்படின்னா நம்மளோட திசை எப்படி இருக்குங்களா? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இது எப்படி இருக்குன்னா தன்னோட அச்சிலிருந்து மேற்கிலிருந்து கிழக்காக. மேற்கு எங்கே இருக்குது? மேற்கிலிருந்து கிழக்காக வீசுகிறதா, மேலேருந்து கீழே. சரிங்களா? மேலிருந்து கீழே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வீசுது இல்லையா? அந்த ஒரு சுழல்கையில் மாற்றும், அதாவது உலகம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ நம்மளோட காற்று வந்து சுற்றுது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை எப்படி சொல்கிறோம்னா வலப்புறமாக திருப்பும். எப்படின்னா வடக்கு பகுதியில் வந்து வீசுதில்ல காற்று, அது வந்து வலப்புறமாக திருப்புறதும், தெற்கு பகுதியில் வீசும் காற்றை வந்து இடப்புறமாக திருப்புறதும். வடக்கு பக்கத்தில் உள்ளதை வடபுறமாகவும் தெற்கு பக்கத்தில் உள்ளதை இடப்புறமாகவும் திருப்புது. இந்த காற்றின் வேகம் கூட்டினால் இந்த விளைவும் கூடும். அது மாதிரி வங்கக்கடலில் வந்து வீசும் புயலுக்கு அமெரிக்காவும் ஜப்பானையும் சீனாவையும் தாக்கும் புயல்களும் இடம்புரி புயல்கள் தான். எல்லாமே என்ன அப்படின்னா இடம்புரி புயல்கள் தான் வந்து இந்த ஜப்பான், சீனா, அதாவது அதர் கண்ட்ரிஸை தாக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து ஆஸ்திரேலியா இருக்க அங்கிருந்து கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வந்து வலம்புரி புயல்கள். ஆஸ்திரேலியா தீவுகளை பெரிய பெரிய நாடுகள் இருக்குல்ல, அமெரிக்கா, ஜப்பான், இதெல்லாம் வந்து இடம்புரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து இடம்புரி புயல். இந்த சின்ன சின்ன தீவுகள் இருக்கு இல்லையா, இந்த தீவு ஹவாய் தீவு, தீவுன்னு வந்தாலே அது வந்து வலம்புரி புயல் வந்து தாக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் யாருன்னு அப்படின்னா காஸ்பாட் குஸ்டாவ் அப்படின்றவர் தான் வந்து கொரியாலிஸ். அவரோட முழு பேர் என்ன அப்படின்னா காஸ்பாட் குஸ்டாவ் கொரியாலிஸ் அப்படிங்கிறது தான் அவரோட பேர். இந்த விளைவை எப்போ கண்டுபிடிச்சார் அப்படின்னா 1835 கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்சதுனாலேயே இந்த விளைவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொரியாலிஸ் விளைவு அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? எப்படி வடக்கு பக்கத்துலேருந்து வரதை வந்து வடக்கு பக்கம் அந்த பக்கமாகவும், இடது பக்கம் அதாவது தெற்கு பக்கத்தில் வரது இடது பக்கமாகவும் மாற்றுறது தான் வந்து கொரியாலிஸ் விளைவு. சரிங்களா? இதை கூட கொஸ்டினாக கேட்பாங்க, எந்த திசையிலேருந்து எந்த பக்கம் மாற்றும் அப்படின்னு. சரிங்களா? அடுத்து இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேங்க. பிளவான் அப்படின்னா இந்தோனேஷியாவில் ஒரு இடம்னு சொல்லிட்டேன். அடுத்து பறவை மீன் வந்து அவுலியா மீன், இது எல்லாமே வந்து மீன் வகைகள். இதெல்லாம் ஜஸ்ட் இந்த கடலில் இருக்குன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது அவங்க வரும்போது அந்த கடலில் வந்து இதெல்லாம் துள்ளிகிட்டு இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் கரைக்கு வந்துடுவாங்க. கரைக்கு வந்த பிறகு இதான் கரை அப்படின்னுவாங்க. அடுத்த நாள் வந்து முற்பகலில் பினாங்கு துறைமுகத்துக்கு வந்து அணுகினார்கள். அப்போ வேறு ஒன்றும் கிடையாது, அவங்க அங்கேருந்து இங்கே வந்தாங்க, வேறு ஒன்றுமே இதில் விஷயம் இல்லைங்க.
அடுத்து நூல்வெளி பார்க்கலாம் வாங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது அப்படின்னா புயலிலே ஒரு தோணி. சரிங்களா? இந்நூலாசிரியர் பேர் பா. சிங்காரம். நமக்கு தெரியும், இதை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்தே இருக்கோம். எப்போ பிறந்தார் அப்படின்னா 1920 1997. சரிங்களா? இந்தோனேஷியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் மூண்டது. என்னங்க அங்கே வந்து போர் வந்து மூண்டுச்சு. அந்த சூழலில் என்ன பண்ணார்னா மலேசியா இந்தோனேசியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு தான் வந்து இப்புதினம். சரிங்களா? இது வந்து ஒரு கற்பனை படைப்பு. இது கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தில் கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி தான் இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. இதை கூட கேட்பாங்க. எங்கே கடற்கூத்து, ஒரு கடலில் ஒரு விஷயம் நடக்குது, அதை கடற்கூத்துன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பா. சிங்காரம் எங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர். சிங்காரம், சிவகங்கை, சிங்கம்புணரி, CCC ஓகேங்களா? நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறது. வேலைக்காக இந்தோனேஷியா சென்றார். வேலைக்காக எங்கே போகிறார் அப்படின்னா இந்தோனேஷியா சென்றார். மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் வந்து தினத்தந்தி நாளிதழில் வந்து பணியாற்றுறார். சரிங்களா? இது கூட தினத்தந்தி மாத இதழ் அப்படின்ற மாதிரிலாம் கொடுப்பாங்க. தினத்தந்தி அப்படிங்கிறது நாளிதழ். சரிங்களா? இந்தோனேஷியா போயிட்டு வேலை பார்த்துட்டு ரிட்டன் வராரு. நம்ம இப்போ பழப்புக்காக அதர் கண்ட்ரீஸ்க்கு போகிறது இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு திருப்பி நம்ம இந்தியா வரப்போ எங்கே வேலை பார்க்குறா, தினத்தந்தி நாளிதழில் வேலை பார்க்குறாரு. அவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம், எவ்வளோங்க, 7.5 லட்சம் ரூபாய் வந்து மாணவர்களோட கல்விக்காக வழங்கினார். அவர் போய் சம்பாரித்த 7.5 லட்சத்தையும் மாணவர்களோட கல்விக்காகவே வழங்கிட்டார். சரிங்களா? இவரோட பேர் பா. சிங்காரம். எங்கே சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பிறந்தாருங்க. இந்தோனேஷியா வேலை போயிட்டு ரிட்டன் வந்து இந்தியாவில் தினத்தந்தி நாளிதழில் வேலை பார்த்தாரு. சரிங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதில் பெருசாக இல்லை. அது மாதிரி புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி முதல் புதினமே வந்து புயலிலே ஒரு தோணி. சரிங்களா? இதில் பெருசாக வேறு ஒன்றும் கொடுத்துருக்கலாம். அடுத்து முன் தோன்றி மூத்தக்குடி அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பல்பழ பலவின் பயங்கெழு கொல்லி அப்படின்னு சொல்கிற நூல் எது அப்படின்னா அகநானூறு. எதுங்க? அகநானூறு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம? பல்லு எங்கே இருக்கும்? வாய்க்குள்ளே இருக்கும். சரிங்களா? ஸோ பல்பழ பலவின் பயங்கெழு கொல்லி, பல்லு வாய்க்குள்ளே இருக்குமா, ஸோ அகத்துக்குள்ளே தானே இருக்குது, அதனால் அகநானூறு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கொல்லிமலை எங்கேங்க இருக்குது? கொல்லிமலைன்னு நமக்கு தெரியும், நார்மலாகவே நாமக்கல் மாவட்டத்தில் தான் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? இருந்தாலும் இந்த கொல்லி அப்படிங்கிறது வந்து கொல்லிமலையை குறிக்கிறது. சரிங்களா? இதோட இந்த பாடம் நிறைவடைஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.